ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், ஒன் நைட் ஸ்டாண்ட், இது ஓகேவா? உனக்கு எப்படி தோன்றுது? ஒரு மென்டல் கிளென்ஸ் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்க முடியுமா? பாருங்க, நிறைய இப்போ நீங்க யூடியூப்ல உங்களோட ஸ்டேபிள் டயட் என்ன குருதேவ்? ஐ பெட்டர் டோன்ட் சே இட். ஃபிட்டா வெயிட் அதிகமா போடாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளாவே இருக்கீங்க. எனிவே யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஆல் தட். இது தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஏன் இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி? லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இப்பெல்லாம் பண்றாங்களே. கமிட்மெண்ட் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் இல்லை. கோயம்புத்தூர் மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு அலை கடலே வந்து நம்ம குருதேவுக்காக இங்க திரண்டெழுந்து வந்திருக்கு. அவர் பக்கத்துல உட்கார்ந்து நீங்க நினைக்கணும், நம்ம அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்ச கேள்விகளை தான் உங்க சார்பா அடுத்த சில வினாடிகளுக்கு நான் அவர்கிட்ட கேட்க போறேன். இது எல்லாமே இப்ப நம்ம வாழ்ற இந்த வேகமான வாழ்க்கையில ஒரு நிமிஷம் யோசிச்சு சரியாதான் போயிட்டு இருக்கா, ஏதாவது தப்பா பண்ணிட்டு இருக்கோமா, எதையாவது மாத்திக்கணுமா அப்படின்னு நினைக்கிற கேள்விகள் தான். குருதேவ், I would like to thank you for the opportunity first. கடவுளுக்கு நன்றி, குருதேவுக்கு நன்றி இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. முதல்ல உங்களை பார்த்த உடனே எனக்கு கேட்கணும்னு நினைச்ச விஷயம் வந்து உங்களுடைய உடை, உங்களுடைய ஆடை. ஏன்னா எங்க எல்லாருக்கும் வந்து சாதாரண மக்கள் காலைல எழுந்தா என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாம், என்ன நகை போட்டுக்கலாம், எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம், எந்த இடத்துக்கு போகலாம், இதுக்குள்ளேயே இருக்கிற எங்களுக்கு பல வருடங்களா சின்ன வயசுல இருந்தே ஒரே மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடா ஒரு லுக்கு, இந்த லுக்கையே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதற்கு பின்னணி ஏதாவது ரகசியம் இருக்கா? நீங்கள் இந்த பியூட்டி பார்லரில் போனால் அந்த பியூட்டி பார்லரில் இருக்கிற மேக்கப் எல்லாம் அவங்க மற்றவங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணுறான்னு தான் பார்ப்பாங்க. அது மாதிரி என்ன நகை போடணும்னு நான் நினைக்கிறது இல்லை, எல்லார் முகத்துலையும் எப்படி புன்னகை வர்றது அப்படின்றத நான் யோசனை பண்ணுறேன். That is so lovely. சில கேள்விகள் எனக்கு வந்து முதல்ல இந்த ஒர்க் கரியர் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நம்ம கரியர்ல வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரேஸ்குள்ளேயே ஓடிட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கு. இப்பவே குருதேவ் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு. அதுல வந்து 80+ 90+ வாங்கினா பத்தாது, ஃபர்ஸ்ட் வாங்கணும், அப்பதான் வந்து பெஸ்ட் சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க் பண்ற இடத்துலயும் வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுத்தா போதாது, அதுலயும் ஃபர்ஸ்டா நின்னாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்குள்ளேயே நாங்க மாட்டிட்டு இருக்கோம். இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? காம்படிஷன் ஒரு விளையாட்டெல்லாம் எடுத்துக்கணும். அது ஒரு விளையாடெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதை டென்ஷன் பண்ணிட்டோம்னா தோக்கிறது நம்ம நிச்சயமா. வெறும் காம்படிஷனில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே தோல்வி அடைந்துடுவோம். அதனால் நம்ம உள்ளுணர்ச்சி அதுக்கு வேணும். தியானம் பண்ணால் அந்த மன அழுத்தெல்லாம் அப்படியே போயிடும். அதனால் மெடிடேஷன் ரொம்ப அவசியம். டென்ஷன் கொஞ்சம் எங்கேயான பக்கத்தில் வந்தால் உடனே மெடிடேஷன் பண்ணணும். இப்போது நீங்கள் ஒரு எங்கேயோ போகிறீங்க, ஒரு சின்ன தூசி வாங்க உடலில் வந்தோடனே என்ன பண்ணுறீங்க, அப்படியே வச்சுட்டு போவீங்க. ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, அந்த தூசி அப்படியே எடுத்து உதறிட்டு தானே போவீங்க. அது மாதிரி டென்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே தூக்கி போடும். ஒரு கரப்பாம்பூச்சி வாங்க மேலே உட்கார்றது அப்படியே வச்சுட்டா நீங்கள் போவீங்க, உடனே அதை அப்படி எடுத்து போட்டுற மாதிரி கரப்பாம்பூச்சி எடுத்து போடுற மாதிரி நம்ம மனசில் வர டென்ஷனை நம்ம எடுத்து போடணும். அதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே கேள்வியோட இன்னொரு கண்டினியூஷன், பெஸ்ட்டை கொடுத்தா போதுமா இல்லை கண்டிப்பாக ஃபர்ஸ்டாக இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்தாதான் நம்ம வாழ முடியும்னு நினைக்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட் வரலன்னா வருத்தப்படுறது ரொம்ப பெரிய தப்பு. ஏதோ ஒரு கேம்ல கூட பாருங்களேன், ரெண்டு ஒரு ஆட்டிடியூடு வச்சுக்கணும். ஒன்று, நீங்கள் ஜெயிச்சாக்க ஜெயத்துக்கு மற்றவங்க சந்தோஷப்பட்டாதானே உங்களுக்கு அதில் திருப்தியாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ஏதோ ஒரு காம்படிஷனில் ஜெயிக்கிறீங்க, யூ வின் எ காம்படிஷன். வாட் யூ எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு டூ? யூ வாண்ட் தெம் டு செலிப்ரேட் வித் யூ. சப்போஸ் எவ்ரிபடி இஸ் அன்ஹாப்பி, நீங்கள் ஜெயிச்சதை எடுத்துட்டு மற்றவங்கள்லாம் வருத்தப்பட்டாள்னா உங்களுக்கு அது பிடிக்குமா? நிச்சயமாக பிடிக்காது. அதனால்
அதை நம்ம உறுதியா நினைச்சுக்கணும். வாழ்க்கை ஒரு இந்த தோல்வி மற்ற ஜெயத்துக்கும் மீண்டதா, அதுக்கும் பெருசுன்னு நினைக்கணும். தேங்க்யூ. ஓல்ட் டைம் வெர்சஸ் நவ் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்டிங்ஷன் என்னன்னு பார்த்தா, வி ஆர் ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸ். எல்லா விஷயங்கள்லையும் சாப்பிட்ற சாப்பாடு, போடுற உடை, எடுக்கிற டெசிஷன்ஸ், நம்ம போகிற வேலை, படிக்கிற படிப்பு, கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது இருக்கிற சாய்ஸஸ், எல்லாத்துலேயுமே வந்து வி ஆர் ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸஸ். அதனால இந்த இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் லைஃப்ல, ஒரு திருமணம் இல்லை ஒரு கரியர், இந்த மாதிரி சமயத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம முன்னாடி இருக்கும் பொழுது உங்களோட டிப்ஸ் கொஞ்சம் கொடுங்களேன், எப்படி பெஸ்ட் சாய்ஸ் எடுக்கிறதுன்னு. சாய்ஸஸ் எப்பவுமே என்னன்னா சம்திங் பெஸ்ட், பெட்டர் அண்ட் பெஸ்ட். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடப்புற சாய்ஸே கிடையாது. நம்ம எது எடுத்தாலும் அதுக்கும் சிறந்தது ஏதோ ஒன்று இருக்கும். அதனால சாய்ஸ் எடுக்கும் போது என்ன பண்ண, நம்ம இன்ட்யூஷன் யூஸ் பண்ணணும். நம்ம இன்ட்யூட்டிவ் எபிலிட்டி எடுத்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துன்னு முன்ன போகணும். ஓகே, இப்பதான் வந்து நீங்க குட் பேட் பத்தி சொன்னீங்க. கர்மா அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் வந்து கெட்டது பண்ணக்கூடாது, கெட்டது பண்ணா அது திருப்பி வந்து நம்மள அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, there is no good, there is no bad. கான்சியஸா அடுத்தவங்களை புண்படுத்தலைன்னா நீங்க பண்றது கரெக்ட் தான், அதை நம்பி நீங்க பண்ணுங்கன்றாங்க. ஸோ குருதேவ், அக்கார்டிங் டு யூ கர்மானா என்ன? இப்போ நீங்க காஃபி குடிக்கிற ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, தினமும் ஒரு நாள் காஃபி காத்தால இருந்து குடிக்காத இருந்தேன்னு என்ன ஆகும்? தலைவலி வருது. இது காஃபி கர்மா. ஓ, புரியுது இல்லையா? இந்த காஃபி கர்மாவை என்ன பண்ணுது? காஃபி குடிச்சிட்டு சரி காஃபி குடிச்சிட்டு அதை அப்படியே விட்டுறது. இல்லைன்னா ஒரு நாள் தலைவலிக்கிறத இன்னைக்கு பார்க்கல, ஒன்றும் ஆகாது, அப்படியே நான் இதை தாங்கிட்டு நான் முன்ன போவேன் பார்த்தா மற்ற நாள் அடுத்த நாளும் அப்படி பண்ண அடுத்த நாள் தலைவலி வராது. அது மாதிரி வாழ்க்கையில சிலதெல்லாம் நம்ம மாற்றலாம், சிலதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. மாற்ற முடியாததான் நம்ம கர்மான்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி நம்ம எது மாற்றமோ அது கூட கர்மா தான். கர்மான்னு சொன்னா ஆக்ஷன் which is imprinted, which is the stimulation and which is the situation that it brings, because that impressions are there within you. Is that why சில சமயம் வந்து லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப சின்சியரா இருக்கும், கடவுள் மேல நிறைய பக்தி வச்சிருக்கோம், அந்த ஃபெய்த் எல்லாம் தாண்டியும் நம்ம நினைக்கிற எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு நீங்க நினைச்சது கிடைக்காத போனதுனால சந்தோஷமா இருங்க? கை தூக்குங்க. நீங்க ஏதோ நினைச்சீங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தையும் ஸ்கூல் அப்போ இப்போ அப்படி இருக்கணுமோ, முதல்ல ஸ்கூல் டேஸ்ல என்ன கனவு இருந்து அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, நான் இன்ஜின் டிரைவர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஒரு ட்ரெயின் பார்த்தா நான் இன்ஜின் டிரைவர் ஆகணும், ட்ரக் பார்த்தா நான் ட்ரக் ஓட்டுவேன்னு. அது மாதிரி நம்ம எவ்வளவோ தடவை நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்காத போனதுனாலையும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் ஃபீல் ஆகுது இல்லையா? அதனால வாழ்க்கையில சிலதெல்லாம் நம்ம நினைச்சது நடக்கும், சிலது நடக்காத போகும். அது என்ன இருந்தாலும் முன்ன போயிட்டே இருக்கணும். அதை எதான வச்சுட்டு உட்காந்து வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடக்காம போச்சுன்னா அது நல்லதுதான் அப்படின்னு நீங்க சொல்லும் போது புரியுது. ஆனா சில சமயம் வந்து எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்களை ஏத்துக்கிறத அந்த பக்குவம் அதுவும் வந்து கஷ்டமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்பெல்லாம் இருக்கிற எரால வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி, யங் டெத்ஸ் நடக்குது. ஒரு 30-35 வயசுல இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்குன்னு இருக்கிற குடும்பத்தை மீறி திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ நோயாலேயோ இறந்து போகும்பொழுது அந்த குடும்பத்துக்கு நடக்கிற அந்த அன்ஃபேர்னஸ், அதனால பாதிக்கப்படுற குழந்தைங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இது நடக்குது அப்படின்னு தோணுது. உங்களோட கருத்து? அது நிச்சயமா அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கேள்விகள்லாம் வந்தே ஆகணும். அது வரல எனக்கு மனித தன்மையே இல்லை. ஆனா அது ஒரு ப்ராட் ஆஸ்பெக்டால நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகுது, வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்தே இருக்கு.
ஒரு மான் செடியில எல்லா காயுமே பழமாகாது, சிலதெல்லாம் சின்ன இதுலயே இளம் பிஞ்சிலேயே விழுந்துடும். இது மாதிரி வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கு ஆனா அந்த துன்பம் வரும்போது நம்மளுக்கு உள்ள ஒரு மனசுல ஒரு உறுதியான ஆத்ம பலம் வேணும் அந்த துன்பத்தை எதிர்க்க. அதே மாதிரி இன்பம் இருக்கும்போது சேவை செய்கிற ஒரு மனப்பான்மை வேணும். வாழ்க்கையில துன்பமே வராத வாழ்க்கை யாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு துன்பம் வந்துட்டே இருக்கும். அதனால இது இன்னும் கலந்துதான் வாழ்க்கையில இருக்கும். அது நாம நல்லா உணர்ந்துட்டோம்னா நம்மளுக்குள்ள ஒரு பலம் வரும், மற்றவங்களுக்கும் நாம ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்மளுக்கு. தேங்க்யூ குருதேவ். கன்வென்ஷனலா பண்ற விஷயங்கள் எல்லாமே இப்ப இருக்கிற காலகட்டத்துல கொஞ்ச காலம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சது, ஒரு மொனாட்டனஸான ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போற வேலையா இருக்கட்டும், நமக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளோட கல்யாண வாழ்க்கையா இருக்கட்டும், போர் அடிச்சிருது கொஞ்ச நாளைக்கு அப்புறம். போர் அடிச்சு மொனாட்டனஸா என்னடா அது. இப்ப நீங்க ஒரு 40 வயசுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் போய் உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அது ஏதோ போகுது அப்படின்னு தான் பதில் வருது முக்காவாசி பேர்கிட்ட. How do we spice things up, Gurudev? If you're not bored, I tell you, you are not blessed. Boredom simply indicates that you have greater potential. You are not satisfied with some little things here. You have to go further. You have to look for something higher. When you get the highest, you will never get bored. And life beckons you for the highest. வாழ்க்கையிலே மிகவும் உயர்ந்த ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா போர்டம்ன்றதே இருக்காது. அது வரைக்கும் போர்டம் ஆனா நம்மளுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம்னு தான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு கேன் யூ டெல் அஸ் ஒரு பேசிக் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்? போர் அடிக்குதுன்னு ஒருத்தர் வந்தாருன்னா அவர்கிட்ட முதல்ல நீங்க இந்த ஸ்டெப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? போர்டம் எதனால வருதுன்னா ரிப்பிட்டேஷனால. இப்போ நம்ம மனம் புதுசா வேணும்ன்றது. See, your mind always wants something new, latest fashion, latest technology. எது புதியது நோக்கி செல்லுறது நம்ம மனம். ஆனா பழையது எது இருக்கோ அதுல ஒரு பெருமைப்படக்கூடியது நம்ம இதயம். வாழ்க்கையில இதயத்துக்கு எப்பவுமே போரே ஆகாது. அதனால்தான் இந்த காதல் பாட்டுகள் எல்லாம் பாருங்க, ஒரே லைனை பல தடவை அதை ரிப்பீட் பண்ணிட்டே போவாங்க. ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் எ போர்டம் when it comes to heart. அதனால்தான் இந்த ஜபம்னு சொல்ல, நம்ம ஜபம் பண்ணுங்க. ஏன்னா அது இதயத்தால பண்ணக்கூடிய ஜபம் பண்ணா அதுல எப்பவுமே ஒரு வெறுப்பு இருக்காது. வெறுப்பெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிற வெறுப்பெல்லாம் போயிடும். இப்போ யாரோ ஒரு 2 பேர் காதல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டாங்க, 10 தடவை ஐ லவ் யூ ஐ லவ், அந்த கார்டுல எல்லாம் சுத்தி எழுதுவாங்க. அதாவது ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் போர்டம் ஃபார் ஹார்ட், பட் ரிப்பீட்டேஷன் இஸ் அ போர்டம் ஃபார் மைண்ட். இஃப் யூ ஆர் ஸ்டக் இன் யுவர் மைண்ட், நம்ம மனசுலயே மாட்டின்னு தவிச்சோமானா எல்லாமே போர்டம் ஆயிடும். ஆனா மனதிலேருந்து நம்ம இதயத்துக்கு இறங்கினோமானா வாழ்க்கையில ஒரு அற்புதமானதெல்லாம் தெரியும். எல்லாமே ஒரு த்ரில்லிங்கா இருக்கும், எல்லாத்துலயுமே ஒரு புதுமை தெரியும் நம்மளுக்கு. அதனால இந்த மனம் புதுமையை நோக்கி போகிறது. மனம் பழைய நண்பன் தான் நம்ம பெருமைப்படுறோமே தவிர இவர் எனக்கு புது நண்பர்னு யாரான்னு சொல்லுவாரா? அது புது நண்பன்ல யாருமே ஒரு பெருமை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால பழசும் புதுசும் சேர்ந்து தான் வாழ்க்கை. கன்னடத்துல ஒரு கவி சொல்லியிருக்கார், அந்த மாதிரி வாழ்க்கை எப்படின்னா ஒரு மரம் மாதிரி, மரத்துல இருக்கிற பூக்களும் இலைகளும் புதுசா இருந்தாலும் அந்த வேறு பழசா இருக்கும். அப்படி இருந்தாதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வாழ்க்கையில சிறுமை வேணும்னா புதுமையும் பழசும் சேர்த்து போயிட்டு இருக்கணும். நீங்க எல்லாத்துலயுமே போர் ஆயிட்டேன்னா கொஞ்சம் மியூசிக்ல, மெடிடேஷன்ல, தியானத்துல, இந்த ஆன்மீக ஞானத்துல இதுல எல்லாம் நீங்க வந்தேன்னா
பாருங்க வாழ்க்கையில அந்த போர்டும்ன்றதே இருக்காது, அப்படியே ஓடி போயிடும். such a beautiful answer. thank you very much. எங்களுக்கு இனிமே லைஃப்ல போர் அடிக்காது. இந்த பதில நாங்க திருப்பி ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்ததா போர்டம் பத்தி பேசும்பொழுது இன்னொரு விஷயம், இப்ப ஒரு கன்சர்னாவே இருக்கிற விஷயம் அப்படின்னு என்னன்னா, மேரேஜஸ் விச் ஆர் லாங், ஒரு 10 வருஷம் கழிச்சு 12 வருஷம் கழிச்சு லாங் டேர்ம் மேரேஜஸோட டிவோர்ஸ் ரேட், பிரேக்கப் ரேட் வந்து ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது, கல்யாணம் பண்ண புதுசுல பெருசா தெரியாத விஷயங்கள், லைக் ப்ராபப்ளி வந்து அவங்க சொசைட்டிக்காக ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க, இல்ல ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ், இல்ல கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அதனால. ஆனா அந்த 10 வருஷம் கழிச்சு அது அவங்கள ரொம்ப தாக்கி வெடிச்சு போய், இல்ல நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற லெவலுக்கு அது போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் வாழ்க்கையில் இருந்தாக்க இது அப்படி நடக்காது. இப்போ நம்ம செல்ஃபிஷா இருந்தோமாண்ணா வாழ்க்கையில எப்போ உட்காந்து எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும்னே பார்த்துட்டு இருந்தோமானா அது நிச்சயமா அதுல இது மாதிரி வெடிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். நான் என்ன சொல்றேன், 100% நீங்க கொடுங்க உங்க ரிலேஷன்ஷிப். அப்படியும் முடியலையா, வாழ்க்கை முழுதும் கூட இருந்து கஷ்டப்பட வேண்டியது அவசியம் இல்லை. 2 பேரும் தனியா உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கங்க. அது எப்போன்னா கடைசியில, அதுக்கு முன்ன 100% கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இந்த மேரேஜ் is an exercise where you are able to see how you can forget yourself and give 100% to others. Care and share. மற்றவங்களை எப்படி நம்ம கேர் பண்ணலாம், எப்படி ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி நம்ம உதவலான்றது பார்க்கணும். நம்ம வாழ்க்கையை மற்றவங்களுக்கு உதவித்துன்னா நம்ம வாழ்க்கையிலும் ஆனந்தம் வரும், சுகம் வரும், சந்தோஷம் வரும். வாட் அபவுட் மீன்னு உட்காந்துருந்தோமா நான் டிப்ரெஷனுக்கு தான் போவோம். அதுல அதே சேம் டைப் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வரவே வராத இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா ஈஸிலி ஓகே, நீங்களும் சந்தோஷமா இருங்க, நாமளும் சந்தோஷமா தனியா இருக்கிறதும் நல்லதுதான். இப்ப என்ன பண்றாங்க, நான் பொறுமை இல்லாதனால சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் டைவர்ஸ் போறாங்க. அது சரியில்லை. அப்படி பண்ணாக்க என்ன, ஒரு எல்டர்லி கெனடியன் லேடி சொன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு 70 வருஷமான ஒரு லேடி சொன்ன, இஃப் யூ டோன்ட் நோ டு ரோ எ போட், யூ பை சேஞ்சிங் த போட் யூ வில் நாட் நோ. ஒரு போட்டை நீ ரோ பண்ண தெரியலன்னா மற்ற போட்டு மாத்ததுனால நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதனால உங்க உள்ள நீங்க பார்க்கணும், உங்க அழுத்தமும் மனசுல எவ்வளவு ஒரு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. இதுல எல்லாம் வெளியில வந்தாக்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். தேங்க்யூ குருதேவ். குருதேவ், இந்த பொறுமை பத்தி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அந்த சகிப்புத்தன்மை ஓகே, எது மீறினா அந்த சகிப்புத்தன்மையை நம்ம தாண்டி வெளில வந்துடணும்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் a thin line. இது தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. பொறுமை போச்சுன்னாலே முகத்திலேயே தெரிஞ்சு போயிடுமே. கோவமும் ஆத்திரமும் தாவும் கையில என்ன கிடைச்சா அதை விட்டு எறிவாங்க. பொறுமை எங்க முடியறதுன்னு நல்லா தெரிஞ்சிருது. ஆனா அந்த பொறுமை எப்படி வளர்த்திக்கணும்னாக்க மெடிடேஷன் வளர்த்தினா பொறுமை வளரும். பொறுமை மட்டுமே இல்லை, நம்ம உடல்லேருந்து வரக்கூடிய அந்த அதிர்வுகளே மாறிட்டு வரும். அந்த அதிர்வுனாலேயே மற்றவங்க மனசும் மாறும். இது நாங்க நிறைய பார்த்துருக்கோம். நிறைய தமிழ்நாடு மக்களுக்கு தியானம் பண்றதுனால எவ்வளோ ஒரு இந்த போராட்டு இருக்கிற டைம்ல ஒரு ஆறுதலும் மனசுல ஒரு தைரியமும் நம்ம முன்ன போலான்ற ஒரு உணர்ச்சியும் உண்டான. நிறைய டிப்ரெஷன்ல இல்லாத போயிட்டு தான் அப்படிதானங்க நம்ம தானங்க பாவம். குருதேவ், நமக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்சது, முக்காசி பேருக்கு தெரிஞ்சது வந்து ஃப்ரெண்ட்ஷிப், லவ், மேரேஜ். இப்ப இருக்கிற இந்த 18ல இருந்து 30 வயசு கேட்டகரி பாத்தீங்கன்னா அந்த லவ்வை வந்து நிறைய பிரேக் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட், சிச்சுவேஷன்ஷிப், ஒன் நைட் ஸ்டாண்ட். பாதி விஷயத்தோட மீனிங்கும் புரியல, அதோட பவுண்டரிஸும் புரியல. இது ஓகேவா? உனக்கு எப்படி தோன்றுது?
கேள்விப்பட்டேன். இல்ல உனக்கு எப்படி தோன்றதுன்னு புரியாத புதிரா இருக்கு. புரியாத இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் இது ஒன்றும் புதுசு இல்லை, உலகத்துல எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. அமெரிக்கால இதை நிறைய பண்ணி பார்த்து இதுல எதுவுமே கிடைக்காத திருப்பியும் ஓல்டு வேல்யூஸ்க்கு ஜனங்க திரும்பி போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது புத்திசாலித்தனம் என்னன்னா, மற்றவங்க பண்ணி அவங்க எது சக்சஸ் ஆகலையோ அதையே நாமளும் பண்ணி சக்சஸ் கிடைக்காது அதுல போறது புத்திசாலித்தனம் இல்லை. மற்றவங்களோட அவங்களோட செயல்னால உண்டானதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த வழியில் நம்ம போகாத இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். பர்ஃபெக்ட். இந்த ரெண்டுத்துக்கும் நடுத்தரமா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இப்பெல்லாம் பண்றாங்களே குருதேவ், அதாவது கல்யாணமும் வேண்டாம் ஆனா லவ் பண்றோம், இது ஓகேவா? அவங்களுக்கு கேளுங்களே, இப்போ யாரோ 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, அவங்க மல்டிபிள் ரிலேஷன் வச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்கிறதா? இப்போ நம்ம பார்ட்னர் எது பண்றாலோ அது நம்மளுக்கு பிடிக்காத இருக்கும்போது நாம பண்றது நம்ம பார்ட்னருக்கு பிடிக்காது இல்லையா? கமிட்மெண்ட் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் இல்லை. கமிட்மெண்ட் இருந்தாதான் வாழ்க்கையில அன்பு பெருகும். இல்லாத இருந்தா அந்த யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆயிடும். அப்புறம் ஏதோ ஒரு வயசுல அப்படி இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாள் பண்ண ரொம்ப ரிக்ரெட்ல போவாங்க. அதை பத்தியோ நான் வாழ்க்கையை வீணடிச்சுட்டேனே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், ரிலேஷன்ஷிப் வளரணும்னு கமிட்மெண்ட் வேணும். அந்த கமிட்மெண்ட்டுக்கு தான் மேரேஜ்னு சொல்றேன். கிரேட். சம்டைம்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில ஒரு ரோல் பிளே பண்ற மாதிரி தோணுது. அதாவது நம்ம அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி அப்பா கிட்ட இல்ல, அப்பா கிட்ட இருக்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட இல்ல, ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற மாதிரி ஒய்ஃப் கிட்ட இல்ல, ஒய்ஃப் கிட்ட இருக்கிற மாதிரி ஒர்க்ல இல்ல. எல்லார்கிட்டயும் ஏன் ஒரே மாதிரி இருக்க முடிய மாட்டேங்குது? ஏன் இருக்கணும் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி? நம்ம வாழ்க்கையில் நம்ம பலவிதமான ட்ரெஸ் போட்டுக்கிறோமா இல்லையா? அது மாதிரி பலவிதமான we play many roles. எல்லா ரோலும் சிறப்பாக செய்யணும். அது எப்போ சிறப்பாக செய்ய முடியும்னா, நம்ம மனம் மலர்ந்திருந்தா, மன உணர்ச்சி இருந்தா, ஒரு அட்டென்ஷன் இருந்தா, மைண்ட் கிளியாரிட்டி இருந்தா, கிளாரிட்டி இன் மைண்ட், பியூரிட்டி இன் ஹார்ட், சின்சியாரிட்டி இன் ஆக்ஷன், இதுதான் ஃபார்முலா. இது இருந்ததுன்னா நீங்க எந்த ரோல் நீங்க வாழ்க்கையில பண்ணாலும் அதை சிறப்பா செய்ய முடியும். தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப சீரியஸான சில டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு இப்போ நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், அதாவது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்குள்ள உங்ககிட்ட உரையாடணும்னு ஆசைப்படுறேன். அதுல முதல்ல நீங்க இப்ப வந்த உடனே அந்த என்ட்ரிக்கு அப்புறம் the way you just went on to the ramp, அப்படியே பவுன்ஸ் பண்ணி எல்லார்கிட்டயும் சியர்ஃபுல்லா ஒரு 5 நிமிஷம் நீங்க நடந்து இன்டராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்க உட்காரும் பொழுது நீங்க மனசளவுல ஒரு டீனேஜர் தான் அப்படிங்கறத அப்பவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ குருதேவ், இப்போ உங்களோட ஸ்கெட்யூல் ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல இருக்கீங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மாத்தி மாத்தி நிறைய விஷயங்கள் பண்ற உங்களுக்குள்ள இன்னுமே you're so fit. அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நீங்க பண்ற ஆக்டிவிட்டி என்ன? அதுதான் நான் ஆர்ட் ஆஃப் லிவிங்னு போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும். வெல்னஸ் ப்ரோக்ராமோட ஐடியா இதுதான். அதாவது மூச்சு பயிற்சி, உணவு பத்தி அறிவு, கொஞ்சம் யோகாசனாஸ், அப்புறம் மனதை ஒரு இருப்பம் இல்லாத ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இல்லாத மனசை வச்சுக்கணும், எந்த விதமான வெறுப்பு இல்லாத மனசை வச்சுக்கணும். இந்த பிராக்டிசஸ்ல நீங்க டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கன்சிஸ்டன்டா இருக்கா? நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த இந்தியால இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, நான் காலைல எழுந்து ஒரு விஷயம் பண்ணுவேன்னா அது எது? இது பாருங்க, ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தன்னால் அது அப்படியே அந்த அவேர்னஸ் இருந்துட்டே இருக்கும். ஆன்மீக குருகளோட என்ன ஒரு டியூட்டி ஆஃப் எ spiritual teacher is to take people from the gross to the subtle. Take mind to the subtler you are, the subtle you go deep within, you are able to understand another dimension. So from gross to subtle, that's the journey of inner awakening. Some days are good days, some days are bad days, but no matter என்ன டேயா இருந்தாலும்
ஒரு மென்டல் கிளென்ஸ் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்க முடியுமா? பாருங்க, நிறைய இப்போ நீங்க யூடியூப்ல இந்த 3 விஷயம் மறக்காத, இந்த 5 விஷயத்த தினமும் பண்ணு, தூங்குறதுக்கு முன்ன இது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு. நான் உங்களுக்கு அது மாதிரி எதுவுமே கொடுக்க போறதில்லை. ஏன்னா யூ ஆர் ஆல்ரெடி இன்டென்டேட்டட் வித் சோ மெனி திங்ஸ் டு டூ திஸ். அது வச்சுக்கோங்க, இந்த ருத்ராட்சத்தை கட்டிக்கோ, இதை வில்வத்தை தலையில வச்சுக்கோ, இன்னொன்று பண்ணிக்கோ, எல்லாம் ஒரு சைட்ல விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு வெயிட் ஆயிடுறது நம்ம தலையில. இதனால நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ண முடியறதில்லை. நம்ம சும்மா இருன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சித்தர்கள் என்ன சொல்ல, சும்மா இரு. அதனால தியானத்தை பண்ணுங்க, தியானம் பண்ணிட்டு வாங்க தினமும். அது ஒன்று பண்ணாலே போதும். பொருள்கள்லையும் மற்றவங்கள் மேலேயும் இருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு நம்ம மேல இருக்கணும். நம்ம சுய நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். அது இருக்கணும். தியானம் பண்ணால் அது போகும். அதனால்தான் இந்த எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த இறைவனோட அந்த அதிர்வு நமக்குள்ளேயே பாய்ந்துட்டே வரும். அதை தான் நம்ம கண்டுக்கணும். இன்னொரு அடிக்ஷன், இன்னைக்கு நம்ம பேசுற அடிக்ஷன் மாதிரியே வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷன் ஒன்று புதுசாக பரவிட்டு இருக்கு. காலைல எழுந்த உடனே ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன நடக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன நடக்குது, அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, என் வாழ்க்கை ஏன் அவங்களது மாதிரி இல்லை, இந்த நோய்க்குள்ள பாதிக்கப்படாத ஆளே இல்லை. In English there is a saying that new broom sweeps faster. எது புதுசா வருதோ அது அடிக்ஷன் ஆயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் அப்படியே விட்டுறாங்க. இப்போ கலர் டெலிவிஷன் வந்த புதுசுல நீங்களாம் சின்ன குழந்தைல இருந்திருப்பீங்க. அப்போ எல்லாரும் க்ளூ ஆயிட்டு இருப்பா அப்படியே டெலிவிஷன். ரோடெல்லாம் காலியா இருக்கும். ஆனா இப்ப என்ன எத்தனை பேர் டெலிவிஷன் ஓப்பனே பண்றது இல்லை ஒரு நாள்ல. How many of you don't switch on television in a day? Look at this. Of course you get mobiles, everything in the mobile, but that addiction is slowly is going away. In the same way, I don't think social media addiction will stay like this forever. You have noticed already it is on decline. The fever we had about social media during COVID is much more than what it is today. It's already on its way out. So what I would say is, social media illada irukka mudiyadhu. You have to be in social media. Adha verukadanga. Ana adula romba ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி அதில் போகாதங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அடிக்கடி கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. யூ மேக் யுவர் ஓன் ப்ராமிஸ். காத்தால 8 மணிக்கு முன்னே நான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறதில்ல, இல்லை 7 o'clock முன்னே பண்ண போகிறதில்ல, ராத்திரி 9-10 மணி அனுப்புற சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்படி ஏதான ஆர் ஒன் டே வச்சுக்கோ, ஒன் டே ஐ எம் நாட் கோயிங் டு அட்டெண்ட் எனி சோஷியல் மீடியா. இது மாதிரி யூ கேன் டேக் ஸ்டெப் பை ஸ்டெப் and you can see that there is big freedom for you on that. Thank you for those tips. உங்களோட ஈட்டிங் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கியூரியஸாக இருக்குது. We know that you believe in Ayurveda. அப்பப்போ ஃபாஸ்டிங் பற்றிலாம் பேசியிருக்கீங்க. பட் உங்களோட ஸ்டேபிள் டயட் என்ன குருதேவ்? I better don't say it. What I like or what I don't like, what I eat. Why do you say that? You know, once I like every vegetarian food. Once in England, ஒரு லேடி என்கிட்ட கொண்டு அந்த டோக்லான்னு குஜராத்தில் பண்ணுவாங்க. அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு, ஏதோ ஒன்று பண்ணுமான்னு சொன்னேன். இல்லை நீங்கள் சொல்லுங்க. இல்லை டோக்லா பண்ணட்டுமா, அது உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. பிடிக்குமா, பண்ணுங்க. அந்த அம்மா டோக்லா பண்ணாங்க. அதோட எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, குருதேவுக்கு டோக்லா பிடிக்கும். நான் எங்க போனாலும் காலையில மத்தியானம் ராத்திரி டோக்லா 15 நாளுக்கு அதே சாப்பிட வேண்டாம். ஸோ அதனால அதே மாதிரி சில பேருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு பிரிங்கிள்ஸ் சிப்ஸ் இருக்கும், பொட்டேட்டோ சிப்ஸ், உங்களுக்கு இது பிடிக்குமா? நான் பிடிக்கும்னு. அவங்க எங்க போனாலும் பார்த்தா பிரிங்கிள்ஸ் பாக்ஸா வந்துடுது. அதனால
நம்மளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு இல்லை, நம்ம எது சாப்பிட்டாலும் அதை ரசித்து சாப்பிடணும். அதில் மனசு வச்சு சாப்பிட்டோமா அது நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல வடநாட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற அந்த சப்ஜிலாம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நாங்கள் 80s early 80s நார்த் இந்தியாவில் ரிஷிகேஷில் போனோமா நாங்கள் ஒரே ஒரு ஹோட்டலுக்கும் மெட்ராஸ் கேஃபே சவுத் இந்தியா அங்கே மட்டும்தான் தோசை கீசெல்லாம் கிடைக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் பூரி அந்த சப்ஜி அவங்க பண்ணுறது ஆலு மேத்தி. நம்ம எங்கே ஆலு மேத்தி எங்கே பண்ணியிருக்கோம், பன்னீர்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் தான் அவங்க பண்ணுவாங்க. நம்ம சவுத்துலேருந்து போனவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ராஜ்மா சாவல் நாங்கள் வைப்பாங்க, நம்ம ஜனங்களுக்கு அது பார்த்தாலே என்னமோ கொமட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கொஞ்ச நாள் அப்படியே அங்கேருந்து ஒரு குக் சொன்னேன், இங்கேருந்து ஒரு 50 பேர் யூத் போயிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஒன்றும் பிடிக்கவே இல்லைன்னாங்க. அந்த ரோட்டி இதெல்லாம் சாதம் சாம்பார் இங்கே கிடைக்குமா, ரசம் சாம்பார் கிடைக்கும். அது சொன்னேன், இல்லை இது உங்களுக்கு ஒரு 2 நாள் தான் இப்படி கஷ்டமாக இருக்கும்னு. அப்புறம் 3ஆவதுலாம் சரி போயிடுமான்னு நினச்சா இல்லை. அப்போ நீங்கள் யூஸ்ட் ஆகிடுவேங்க, அது பழக்கப்பட்டு வந்துடும். ஒரு 2 நாள் தான் இதுக்கு பழக்கப்படுத்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு. அது மாதிரி நம்ம எந்த உணவை ரசித்து சாப்பிட்டோமானா அந்த உணவு நம்மளுக்கு ஒரு வலிவு கொடுக்கும் உடலை. நம்ம என்ன பண்ணுறோம், டிவி பார்க்குறோம், இன்னும் ஏதோ மீடியா பார்த்துட்டே இருக்கோம், ஏதோ பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்படி இல்லை, அந்த சாப்பாடை அதை ரசித்து சாப்பிடணும். அதை அப்போ கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அது நம்மளுக்கு உடம்புக்கு அதுக்கு பிடிக்கும், அப்புறம் தென்பு உண்டாகும். அதான் ரசிச்சு சாப்பிடுற சாப்பாடு பத்தி சொன்னீங்க குருதேவ். அதே சமயம் வந்து ஃபிட்டா வெயிட் அதிகமா போடாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளாவே இருக்கீங்க. நான் கேள்விப்பட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு. அதுதான் அந்த ரகசியமா? இல்லைக்கு சில தடவை 2 டைம் சாப்பிட்றதும் உண்டு. ஏன்னா எல்லாருக்கும் வேறு வேறு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. சில நம்ம சாப்பிடாத இருந்தால் நாங்கள் நம்ம யார் வீட்டு ஹோஸ்டாக இருக்கும், அந்த ஹோஸ்ட் தே ஃபீல் அன்ஹாப்பி, அதனால நான் சாப்பிட்ருவேன். சாப்பிடுங்க, ஆனால் பிட்வீன் மீல்ஸ் கேப் வச்சுக்கோங்க. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. இப்போ இந்த பிளெயின்லலாம் இந்த ட்ரெயினில் என்ன பண்ண, சாப்பிட்டுட்டு உடனே கோகோ கோலா அது இது ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிடுங்க. அது பண்ணக்கூடாது. உணவு சாப்பிட்ட பிறகு 1.5 மணி நேரம் வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது. உணவுக்கு முன்ன கொஞ்ச நேரம் முன்ன தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி ஈஸிலி டைஜஸ்ட் ஆகுதா உங்கள் உடலை நீங்கள் பார்த்து அது பிரகாரமாக நீங்கள் உணவை இது பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், டைம் பார்த்துட்டு சாப்பிட்றோம். அப்புறம் நம்ம காலையில் சாப்பிட்ட சாப்பாடே இன்னும் சரியாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிருக்காது. சாயந்தரம் திருப்பியும் அதுக்கு மேலே டீன்னு ஏதோ ஒன்று சாப்பிடுவோம், சமோசா சாப்பிடுவோம், அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பாடு, இப்படி மேலே 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 போட்டுன்னா அந்த புவர்வங்க ஸ்டமக் பாவம் என்ன பண்ணும், டைஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியாத ரொம்ப தடமாடும். அதனால் வெயிட் போட ஆரம்பிச்சிடுவேங்க, மற்ற பல விதமான நோய்கள்லாம் உண்டாகும். அதனால் அதெல்லாம் எனிவே யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஆல் தட். Rabia is doing all that. I leave it to you. Thank you, Gurudev. Now one last thing, question, okay, which is just going to be a rapid fire. அதோட நான் வந்து ஒரு 10 கேள்வி டக்கு டக்குன்னு கேட்கும்போது நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லி அதோட நம்ம முடிச்சிடலாம். 3 things which are needed for a balanced life according to you. Clarity in mind, purity in heart, and sincerity in action. Wow. The one thought which keeps you up at night. Why should I keep one thought first of all? நீங்க ஒருத்தரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவரை பத்தி நோட்டீஸ் பண்ற விஷயம் என்னவா இருக்கும்? நான் யோசிக்கல மாட்டேன். யார் பார்த்து நம்ம ஒரு மிரர் மாதிரி அவங்க என்ன இருக்காங்க, ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட்ல அவங்க யாருன்னு என்னன்னு எல்லாம் புரிஞ்சிடும். கிரேட். உங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்த்னா அது என்ன? I am the strength. உங்களோட பிக்கெஸ்ட் வீக்னஸ்னா அது என்ன? Where I am not, that is weakness. ஒரு நாளைக்கு நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சா யாரா இருக்கணும்னு நினைப்பீங்க?
The whole journey is from being somebody to nobody and nobody to everybody. வாவ், டீப். உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், இந்த இடத்துக்கு நான் போனா நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னா அது எந்த இடம்? ஓ மை காட், ஐ மீன் அதை விட ஒரு பெட்டர் கன்க்ளூஷன் இந்த இன்டராக்ஷனுக்கு நமக்கு கிடைக்காது. தேங்க்யூ so much for your valuable insights and the lessons we learned from you. Wonderful, wonderful.